அவங்களுக்கு தியேட்டர் வேற யாருமே இல்லை, இவங்க தான். யாரு? சப்போர்ட் பண்ணுன்ற பேர்ல இருக்காங்கல்ல, அவங்க தான். அதான். ஒரு நிமிஷம் பார்த்துக்கோ, வந்துடுறேன் ஒரு நிமிஷம். ஏன் அமைதியாயிடுச்சு? பேசுங்க. பேசுங்க மக்களே. பேசுங்க மக்களே, பேசுங்க. ஹாய் விக்னேஷ் ப்ரோ, ஹாய் சாம் ப்ரோ, ஹாய் ரஹீம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, வெல்கம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்ன ப்ரோ இன்னைக்கு காலையிலேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. பொங்கல்ன்ற நாள்ல கூட சண்டை தான் இவனுங்களுக்கு. அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு ஃபன் மோடுன்றதே வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க சண்டை போட்டதான் வரும் போல இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்கானுங்க இவனுங்க எல்லாம். காலையில சரி கொஞ்ச நேரம் லைவ் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. இது ஆனா அந்த கோலம் வந்து சூப்பரா இருந்தது இல்ல போட்டதெல்லாம். நேற்று வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ரம்யா கிட்ட சொல்லி விட்டேன், கனி சொல்லிட்டு இருந்தாங்க, ரம்யா கிட்ட வந்து வெட்டி எடுக்க வேண்டாம், நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் பொருளை விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. முந்தா நேற்று பிக் பாஸ் என்ன சொல்றாரு, இப்போ துஷாருக்கு லெட்டர் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா டீம் செக் பண்றேன் அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. எல்லாமே ஸ்கிரிப்டா? எல்லாமே ஸ்கிரிப்ட்னு சொல்ல முடியாது ப்ரோ. அது ஒரு பார்ஷியலா இவங்க வந்து ஒரு சில விஷயங்களை பிடிக்கிறாங்க. அதை பிக்கப் பண்ணி இந்த கேரக்டர்ல இருந்து என்னவா எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யார் கேட்டா? மதனா? ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. யார் கேள்வி கேட்டாங்கன்னு தெரியலையே. அந்த மதன் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, சாம் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்கு அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் உள்ள வராங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. அப்போ போயிட்டு இவனுங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க. டேய் பெர்ஃபார்ம் பண்ணுங்கடான்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க, பெர்ஃபார்ம் பண்றத பாருங்கடான்னா போய் நடுவில் பெர்ஃபார்ம் பண்றீங்க. சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்டீங்களாடான்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க இவங்களுக்காக தான் வந்தாங்க. இவனுங்க ஆடுறது ரொம்ப ஆடினோடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே டோர் திறந்து விட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்க போட்டோம், நீங்கள் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திறந்து விட்டாருன்னு நினைக்கிறேன். அவனுங்களை அந்த மயிலாட்டெல்லாம் ஆடவே விடவே இல்லை. இவனுங்க குறுக்க பூந்து ஆடிட்டு இருக்கானுங்க. இதில் வேற அதுக்கப்புறம் வந்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம், மண்ணாங்கட்டி செலுத்துகிறோம். கடைசி கலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா? அதுல ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தான். அதுதான் நான் யோசிக்கிறேன், டே இது உன் டிபார்ட்மெண்ட்ரா, நீ என்னடா ஓரம் போய் கை கட்டி நின்று பார்த்துட்டு இருக்கன்ற மாதிரி இருந்தது. கடைசியா அப்பத்தா ஒன்று பண்ணாங்க பாருங்க, ஊரு கண்ணு உறவு கண்ணு நாய் கண்ணு நொல்ல கண்ணு. அது எங்கேயோ சீசன் 4 அன்பு கேங்கு அர்ச்சனா பண்ணும். இல்ல அப்படியே பார்த்து நீ காப்பி பண்றன்ற பேர்ல காப்பியாச்சும் ஒழுங்கா பண்ணணும், அதையும் ஒழுங்கா பண்ண மாட்ட. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில கேரக்டருக்கு மட்டும்தான் செட் ஆகும், ஒரு சிலர் செட் ஆகாதுன்றது புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்களாவே இருக்கணும் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும். அதுதான் அதுல வரக்கூடிய டாஸ்க், வரக்கூடிய சவால்கள், சண்டைகள், இதுலலாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எவ்வளவு தூரம் அவங்களாவே இருந்து பண்றாங்கன்றதுதான். எப்படி பாயிண்ட்ஸ் வச்சு பேசுறாங்களா, இல்ல வந்து நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா? போன சீசன்ல கூட இந்த மாஸ்க்
ஃபேக் வெர்சஸ் ரியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த சீசன்ல கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா கடைசி வரைக்கும். கொடுத்தா என்ன ஒரு 4 ஸ்டிக்கர் தானே கொடுப்பாங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறதுக்கு மொத்தம் 20 பேர் வந்தாங்களா ஃபர்ஸ்ட்டு, மாற்றி மாற்றி 20 பேருக்குள்ள ஓட்டிக்கணும். அப்புறம் அவ்வளோ ஸ்டிக்கர் அதுதான் கொடுக்க மாட்டாங்களா, அதனால தான் அந்த டாஸ்க் வைக்கல. எல்லா சீசன்லயும் எனக்கு தெரிஞ்சு இந்த இதெல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக் வெர்சஸ் ரியல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாஸ்க்லயாவது இந்த மார்னிங் டாஸ்க்லயாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அப்புறம் டம்மி பாவா. இந்த சீசன் வந்து டோட்டலாவே ஃபேக்குன்றது சேனல் சைட்லயே இவங்க இப்படிதான், இதுக்கு மேல ட்ரூவா இவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க. இவங்க கண்டென்ட்னு நினைச்சிட்டு பழைய சீசன்லாம் ரெஃபரன்ஸ், அதை தாண்டி ஹிந்தி கன்னடம் தெலுங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்மளே இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, இல்லை புரியல. அதாவது என்னன்னா இவங்க வந்து வெளியே வந்து கிளிப்ஸை பார்த்துட்டு வந்துட்டு இவங்க தனியாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க உள்ளே போயிட்டு. வெளியே செட் பண்ணுற நரேட்டிவே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அதை உள்ளே போய் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களே. அப்போ பார்க்குற ஆடியன்ஸ்லாம் என்ன ஏதோ வந்து அம்னிஷியாலேருந்து எழுந்து டக்குன்னு பார்க்குற மாதிரியா என்னன்னு புரியலையே. நீங்கள் தான் அம்னிஷியா பேசுற மாதிரி பண்ணுறீங்க, எங்களை ஏன்டா அந்த மாதிரி ஆக்குறீங்கன்ற மாதிரி இருக்கு. இல்ல அதாவது பிரஜன் வந்து ஒண்ணு பண்ண சொல்றாரு, அது எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோன்னு தெரியல. பிரஜன் சொன்னாரா இல்லையான்றது தெரியல, நான் பார்க்கல. ஆனா அதை வந்து சேனலுக்கு அகைன்ஸ்டா அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அறிவுரை சொல்லுவாங்க, சேனல் கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டு. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, ரிவ்யூவர்ஸ் ஒரு கிளிப்பை காமிக்கிறாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அதை நீங்க போயிட்டு சேனல் கிட்ட நீங்க வெரிஃபை பண்ண மாட்டீங்க, உள்ள போய் அதை வச்சு பேசி ஒரு கண்டென்ட் கொடுப்பீங்க. சாரி ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வந்தாங்கல்ல, அந்த 2 டேஸ் வந்த எல்லாருமே ஓவரா வந்து என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து குறை சொல்லணும், ஒருத்தவங்களை மட்டும் தூக்கி வைக்கணுன்ற மாதிரி வந்துட்டாங்க. எப்படின்னா அட்லீஸ்ட் வந்து யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் உண்மையா இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்ல எல்லாம். ஆனா இந்த சீசன்ல யாருமே இன்னொருத்தவனுக்கும் உண்மையாவும் இல்லை நேர்மையாவும் இல்லை. ஆனா கேட்ட அப்புறமா வந்து அண்ணன் தங்கச்சியா பழகணும், மாமா மச்சானா பழகணும்னு சொல்லிட்டு பக்காவா ஏமாத்திக்கிறாங்க. சாம், I have a question. சொல்லுங்க கீர்த்தி. நீங்க சொன்னீங்கல்ல பிரஜன் வந்து ரம்யா கிட்ட சொல்லி உள்ள சொல்ல சொன்னது வந்து அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ் ஆஃப் த ஷோன்ட்டு. பட் ஆனா உள்ள வந்ததுல இருந்து ரம்யா இவங்கெல்லாம் பண்ணது அதுதானே. அதுதான் கேக்குறேன். ஸோ இட் கெனாட் கோ இன் தட் வே. கனி வந்து ஃபோன் பண்ணி இது ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, நீ எதுக்கும் டீம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுன்னு சொன்னதை கேட்க முடிஞ்ச ரம்யாவுக்கு உள்ள வந்து அதை கானா வினோத் பக்கம் டைவர்ட் பண்ணுற அளவுக்கு பேச தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ இட்ஸ் நாட் தட் தே ஹவ் அபைடட் பை தட் ரூல் அண்ட் தென் நோ திஸ் வாஸ் இந்த சாண்ட்ராக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுக்கு ரீசன் is not because they have abided by the rule. they no அவங்களோட என்ன சொல்றது தேவைக்கு ஏற்ப அந்த ரூல்ஸை வந்து they have மீறி அதை வந்து they have drew a nice picture towards கானான்ற மாதிரி சொல்றேன். கானா வினோத்தை எடுக்க வச்சாதானே அவங்க கேங்ல இருக்க ஒரு மெம்பர் வந்து டைட்டில் ஜெயிக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அதுதான் இப்ப இது பார்க்க போனா கனி உள்ள இருந்து மட்டும் ஸ்கெட்ச் போடல, வெளியே இருந்தும் உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துதான் செஞ்சிருக்காங்க. இல்ல ரம்யா வந்து இவர்கிட்ட பேசிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் கனிகிட்ட பேசிக்கிறாங்க. கனிதான் சொல்லிக்கிறாங்க இது டீமுக்கு பிரச்சனை ஆயிடும், ஆனா நீ ஒன்று பண்ணு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால அதை அப்படியே விட்டுரு, அவங்க பெட்டி எடுக்க வேண்டாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்படித்தானே பேசுனாங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா இது வந்து எப்படி சொல்றது, திவ்யாவுக்கு தான் பாசிட்டிவா போயிடுச்சு. இன்கேஸ் வந்து வினோத் உள்ள இருந்தாருன்னா எப்படியா இருந்தாலும் வினோத்துக்கு வந்து லீடிங் ஓட்டு வந்திருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ சாண்ட்ராவை எடுக்க வைக்கணுமா வேணாமான்றது மேட்ரு கிடையாது. எப்படியாச்சும் வந்து கானா வினோத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுக்க வைக்கணுன்றது தான் வந்து அவங்க என்டர் பிளானாகவே இருந்திருக்கு. அது என்னன்னா வெளிப்படையாக காட்டாமல் கானா வினோத்துக்கிட்ட போயிட்டு பொறுமையாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இப்படி இருக்கு, நீ தான் வின் பண்ணுவ. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாங்க, எப்படி ஒன்றா மாறலாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை போட்டோன்னே என்ன இவங்க ஃபஸ்ட்டு வந்தோடனே இப்படி சொன்னாங்க, அப்புறமா வந்து எப்படி ஒன்றா மாறலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றது எப்படியா இருந்தாலும் அவர் யோசிப்பார்ல.
அவருக்கு வந்து பண பிரச்சனை இருந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்டியூஸ் பண்ணி விட்டாங்க. அவரை குழப்பி விட்டு சரி ஓகே நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்துட்டாரு. இல்ல கெமி வந்து கிளியரா சொன்னாங்க, நீ டாப் ஒன்ல இருக்கிற, ஆனா இப்படி எல்லாம் பாரு மேட்டர்னாங்க. அதுலதான் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. சரி 18 லட்சத்தோட போயிடலான்னு. அது இல்லாம இந்த அம்மா காசு உள்ள போடும் போது நல்லா வாங்கி சம்பாதிச்சது நானும் வாங்கிங்கிறான்னா யாரை மீன் பண்ணுது? சாண்ட்ரா தான் எடுத்துட்டு போறா, சாண்ட்ரா தான் மீன் பண்ணுது. அப்படி சொன்னா சாண்ட்ரா எடுக்கவே மாட்டாங்கன்னு அவங்க நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் போய் கெமி சொல்றாப்ல வினோத் கிட்ட, எல்லாம் ஓகே தான், ஆனா ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோ, பார் மேட்ரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணி அவரை தான் எடுக்க வைக்கணும், டீமா தான் உள்ள வந்துருக்காங்க. இவங்க யார் வருவா, அடுத்தது யார் வியானா முதல்ல தெரியுது. ஃபர்ஸ்ட் நாளே வியானா சொல்றாங்க, அடுத்தது யார் வருவா அப்படின்னு வியானாக்கு தெரியாது. ரம்யா வந்தாலும் ஓடி ரம்யாவோட உட்காந்துக்கிறாங்க. இப்போ எதுவுமே இல்லை, வியானா கழிச்சுட்டாங்க எல்லாரும். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் ப்ரோ, அவங்க பிளான் போட்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து காப்பாத்தி விடணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. ப்ரோ பிஆர்டி வெளியில ப்ரோ, பிஆர்டி உள்ள போயிருச்சு. உள்ள வர வச்சுட்டாங்க காசை கொடுத்து. யாரு என்ன ஸ்கிரிப்ட் எப்போ எங்க யூஸ் பண்ணணும் அதெல்லாம் கிளியரா சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்தோன்னா சபரி வியானா, இப்போ சபரி வந்து அவனுக்கு ஆப்போசிட்டா, வியானாக்கு ஆப்போசிட்டா நானா மிச்சர் சாப்பிட்டு இருந்தேன், அப்ப யார் கேம்ல ஜெயிச்சா அப்படி இப்படிலாம் போய் சண்டை போட்டு இருந்தாங்க. அடுத்த நாளே ஒரு நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில 2 பேரும் அண்ணன் தங்கச்சி ஜெயிட்டாங்க பழையபடி. இன்னைக்கெல்லாம் வியானா தான், வியானா நீ அரிசி போட்டுருவியா, நீ வா நீ பொங்கல் வை, என்ன டிராமான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவன் தான் வந்த உடனே யார் சொன்னதையுமே அவன் சபரி வந்து என்னன்னா என்ன வந்து அடிக்க போறீங்களா அடிங்கன்ற மாதிரி அவன் வந்து ரெடியா தான் இருந்தான். இதுல என்னன்னா விக்ரம் வந்து உடைச்சு விட்டாங்க. விக்ரம் உடைஞ்சி ஒரு சைடு போயிட்டு இருந்தான். நான் வந்து எவிக்ட் ஆகிட்டு போறது கூட நான் ரெடின்ற மாதிரி அவன் ரெடியானான். சாண்ட்ரா வந்துட்டு இவங்க அந்த வார்த்தை விக்ரம் சொல்லும் போது எல்லா மேட்டரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் விக்ரம் ஃபர்ஸ்டே சொல்றேன், நான் வெளியே போறேன். வியானா வர்றதுக்கு முன்னாடியே அவன் சொல்ல ஆரம்பிச்சான், நான் வெளியே போய்க்கிறேன், எனக்கு வேண்டாம். அப்புறம் உட்கார வச்சு மந்திரம் ஊதி அதுக்கப்புறம் அவன் வெளியே வந்து ஓகே, தேர்ட் பொசிஷனாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். என்னன்னே ஒண்ணும் புரியல. சாண்ட்ரா கிட்ட கடைசி வரைக்கும் ஒண்ணும் புரியலையா, இல்ல சாண்ட்ரா தெரிஞ்சுதான் பெட்டி எடுக்காம இருந்துச்சா? ஆனா சாண்ட்ரா கிட்ட ரம்யா உட்காந்து பேசுறா, ஃபர்ஸ்ட் தடவை எடுக்க சொன்னாங்க, 2வது தடவை எடுக்க சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் அதோட கட் பண்ணிட்டா, தலையில்லா வாழை இல்லாம. அதாவது சாண்ட்ராக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் திவ்யா சொல்லாம இருந்தா காசு போடும்போது கண்டிப்பா எடுத்திருப்பாங்க மேபி. இல்ல ரம்யா தான் சொல்றாரு, அவங்க எடுக்க வேண்டாம்னு எடுக்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொன்னான் அப்படி சொல்றாள். அது இல்லாம பிரஜன் வந்தோடனே சாண்ட்ரா வந்தோடனே சாண்ட்ரா சொல்றாப்லையே, அவங்க பிரஜன் சொல்றாப்லையே, அவங்க வந்து சொன்னாரு இந்த ஒரு மேட்டர் மட்டும் ரம்யா சொல்லுவான்னு, அது மட்டும்தான் சொன்னாரு அப்படி என்னென்னமோ பேசுறாங்க. யாரு அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி யாருன்னே தெரியல. இந்த எடிட்டர் எல்லாம் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டாங்க, எல்லாம் ஹிந்திக்காரன் போட்டுட்டாங்க. என்னவோ. விக்னேஷ் ப்ரோ, நீங்க சர்ப்ரைஸா ஷாக்கிங் அப்படி போட்டிருக்கீங்களா ஒரு போஸ்ட்? ஆமா, எவிக்ஷன் ஷாக்கிங் தானா இல்ல தெரிஞ்ச ஆளுங்களே தானா? ஷாக்கிங். அப்படியா? ஓகே. நான் மார்னிங் அப்டேட் பண்றேன். இல்ல நாளைக்கு ஷோல வருமா ப்ரோ? எஸ், நாளைக்கு ஷோல வரும். நான் மார்னிங் கன்ஃபார்ம் திவ்யா பண்ணிட்டேன். காசெல்லாம் போச்சு ப்ரோ. ஓகே ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் லாஸா? ஷேர் மார்க்கெட்ல போட்ட மாதிரி காசெல்லாம் போயிடும். அதுதாங்க இந்த தடவை டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஆர்ஓ சைடு வந்து வேற மாதிரிலாம் நரேட்டிவ் செட் பண்றாங்க. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு நான் வந்து ஃபர்ஸ்ட் நாள்லேருந்தே நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்து நான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்ற மாதிரியும் யாரும் இல்லை. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு மாதிரி நம்மளை குழப்பி விடுற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 4வது வாரம் 5வது வாரத்துலேயும் வந்து நம்ம டிசைட் பண்ணிடலாம் இவங்களுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிடலாம். பட் இந்த டைம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் எப்படி சொல்கிறது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இன்னமும் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல யார் வின் பண்ணுவாங்கன்றது. பணம் செலவு பண்ணியிருக்காங்க, மேபி திவ்யா வருவாங்களான்னு கேட்டால் அதுவும் ஒரு வகையில் ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது.
ஸோ வாட் எவர் இட் இஸ் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கு. விக்னேஷ் ப்ரோ நிஜமாவே ஷாக்கிங்கா இல்ல நான் எதிர்பார்த்த ஆள் தானா எலெக்ஷன்? ஷாக்கிங். அப்பா இப்பதான் ஃபோன் வந்துச்சு, அதனால தான் பேசிட்டு வந்தேன். சாரி. பேசுங்க. எவிக்ஷன் நாளைக்குங்களா? ஆமா, இன்னைக்கு நடந்திருக்கு, ஓ நாளைக்கு நடக்கும். மிட்வீக் எவிக்ஷன். ஓகே. அப்ப நான் நமக்கு வந்து இருந்த ஒரே ஒரு விக்னேஷ் சார் நம்பிக்கையும் முடிஞ்சது போல. அந்த நம்பிக்கையும் பறந்து போய்விட்டது போல இருக்கு. பாப்போம். என்னது I புரியல? சபரியா remember one. ஒருவேளை விக்னேஷ் சபரி தானே? நீங்க ஷாக்கிங் எவிஷன் சொல்லிட்டு இருக்கும்போது சபரியாரோட உங்களுக்கு ஒரே ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன்னா அது திவ்யா மட்டும்தான். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மத்த 3மே எதிர்பார்த்த எவிக்ஷன் தான் ப்ரோ. ஷாக்கிங்னா திவ்யா தான். விக்னேஷ், சாமுவேல், ரசிகன் 3 பேரும் ஒரு 105 நாளுக்கு அப்புறம் நாங்க ஒண்ணு சொல்றோம்னு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அதுக்கோசரம் நான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னங்க சரிங்களா? வெயிட் பண்றீங்க? எனக்கு தெரியாதுங்க, நான் எதுவும் சொல்லுங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு சாண்ட்ராவோட எவிக்ஷன் எதனாலன்னு நீங்க சொல்லியே ஆகணும். நான் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். இல்ல நான் அதுவும் வெயிட் பண்றேன். அப்புறம் நேத்து கூட ஏதோ சொன்னாங்களே, ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் 105 நாளைக்கு மேலன்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வேணாங்க. நீங்க வேற அப்புறம் நீங்க அந்த திவ்யாதோட பத்தி தான் வந்து சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு ரசிகன் ப்ரோ. திவ்யாதும் அப்புறமா சாண்ட்ராதும் சொன்னாங்க. சாண்ட்ராது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்னு கூட நம்ம சொல்லிடலாங்க. ஆனா திவ்யா வந்து இன்கேஸ் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அது எதனாலன்றது வந்து ரசிகன் ப்ரோ சொல்றேன்னு இருக்காரு. இல்லையே ப்ரோ, சாண்ட்ரா கோர்ட் இருந்ததுன்னு சொன்னாங்களே. வேற ஒரு ரீசனுக்காக வெளில போன மாதிரி ஏதோ சொன்னாங்க, தெரியல. அதுவும் இல்லாம அப்புறம் பார்வதி கம்ருதீனை பத்தி ஒரு இது இருக்கு. ஆமா, நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ப்ரோ ஸ்பேஸ் போடுவீங்களா? சாம் ப்ரோ போடுவாரு, விக்னேஷ் ப்ரோவும் இருப்பாரு. நாளைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்குதுல்ல, அது வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் சாண்ட்ராவை வந்து சண்டே எவிக்ட் பண்ணிருக்காங்க. விக்ரமா தெரியலங்க, யாரும் தெரியலங்க. நாளைக்கு நடக்க போறது யாருமே தெரியலங்க. ப்ரோ திவ்யா தான் ப்ரோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். மத்த 3 பேர்த்தையும் வந்து எங்களுக்கு தெரியும். திவ்யா தான் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். பட் ரசிகன் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு, திவ்யா லீடிங், இன்னைக்கு சபரி லீட் எடுத்தாருன்னு. அப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி போக முடியும்? ரஷ்யா என்னையா பண்ணிட்டு இருக்க? அதுதான் சொல்லிட்டாங்களே ஷாக்கிங் சொல்லிட்டு. இப்பெல்லாம் யாருங்க ஓட் பேஸ் பண்ணி தூக்குனாங்க இந்த சீசன்ல? அதுதான் நான் சொன்னேன், சபரியா இருக்குமோன்னு. யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா நார்மல் திவ்யா தான் இருக்கணும். இவங்க 2 பேர்ல யாராவது தூக்குவாங்க. ஒண்ணு திவ்யா இல்லைன்னா சபரி. இல்லைங்க, நாளைக்கு பாருங்க, நாளைக்கு நல்லா இருக்கும். கரெக்ட் தருண், இதுதான் இது நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம எதிர்பார்க்க இது வரைக்கும் எந்த சீசன்ல இப்படி ஒரு எவிக்ஷன் நடந்திருக்காது. வந்த உள்ளவங்களை வெளியே எடுக்கிறாங்களா? வெளியில போயிட்டு தான் கெஸ்டா வருவாங்க. இவங்க உள்ளே வச்சுக்கிட்டு கெஸ்டாவே இருங்க போதும் அப்படின்ட்டாங்க. நீங்க பண்ண வரைக்கும் போதும். சொல்லுங்க ப்ரோ. கேக்கல, யாருமே கேட்கலையே. இல்ல ஆனந்த் பேசுறாரு, எனக்கு கேட்கல. யாருக்கா கேக்குதா? இல்ல கேட்கல, அதுதான் கேட்கல. யாரும் பேசல. ஐயோ ரசிகா, வேற லெவல் போஸ்டியா, ஹார்ட் பிரேக்கிங் எவிக்ஷன் லோடிங். போடுங்க. விக்னேஷ் ப்ரோ, we are expecting the unexpected. கடைசியில வாட்டர் மெலானா மட்டும் இருக்கட்டும் ப்ரோ, ப்ளீஸ் அத மட்டும் சொல்லிடாதீங்க. சண்டே நம்மளோட ஸ்பேஸ். நாளைக்கு அவங்க எல்லாம் வெளிய போவாங்க, நீங்க அததான் எவிக்ஷன் நீங்க சொல்றீங்களா? ஐயே, நாளைக்கு தான் மொத்த பேர் வெளிய போடுவாங்க. சாட்டர்டே தான் உங்களுக்கு வந்து நம்ம பாப்போம் வெளியில போறது. ஆனா இது நாளைக்கே போயிடுவாங்க. சாட்டர்டே ஃபுல்லா வந்து நம்ம எபிசோட்னா போவாங்கன்னா அவங்க மேக்கப் பண்றது அந்த மாதிரி தான் போவோம். இவங்க 4 பேர் மட்டும் தான். நாளைக்கு நடக்கிறதாங்க சாட்டர்டே நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகும். சாட்டர்டே ஈவினிங்கோட லைவ் முடியுங்க. இன்னைக்கு நடக்கிறது தான் நாளைக்கு வரும்.
அப்போ இன்னைக்கு அவங்க எல்லாரும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. போல. நாளைக்கு தான் போறாங்க. ப்ரோ இன்னும் 3 ஏவி ஆச்சும் இருக்கும் ப்ரோ. அதை பார்த்து தானே ப்ரோ போவாங்க. என்ன தருண் ப்ரோ, அந்த ஏவிலாம் பார்க்கணும்ல அவங்க. ஏன் லாஸ்ட் டைம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட்ல இவங்க 4 பேர் மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. 4 பேர் 5 பேர் மட்டும் தான் உள்ள இருந்தாங்க. மத்த எல்லாரும் போயிட்டாங்க. சாட்டர்டே எபிசோட் பாருங்க. ஃப்ரைடே எபிசோட்லயும் இவங்க எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அது ஒவ்வொரு சீசன் மாறும்ல. இவங்க வந்து இந்த சீசன்ல கூட தான் 4 பேர் தான் இருக்காங்க ஃபைனல்ஸ்ல. போன தடவை 5 பேர் இருந்தாங்கல்ல. வித்தியாசமா பண்றேன்னு ஒவ்வொரு சீசனும் ஏதோ ஒண்ணு பண்ணி சொல்லிட்டு இருக்கப்ப என்ன வித்தியாசமா பண்ணாலும் கடைசியில எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அந்த டைட்டில். ஏன்னா சாமி எனக்கு ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அந்த சாட்டர்டே எபிசோட்ல கூட மேக்கப் பண்ணும்போது ஒரு காமெடி ஒன்று நடந்துட்டு இருக்கும். சிரிச்சுட்டே தான் உட்காந்துருப்பாங்க. நான் அது 5 பேருமே. அது ஒரு தனி இவங்கள கூட வீடியோலாம் வந்தது இல்ல ப்ரோ. ஆமா. முத்துக்குமரன் வந்து இது சௌந்தர்யாவை கலாய்ச்சி நல்லா சௌந்தர்யா வேற இவங்க வேற யாராவது இருப்பாங்க. யாரு இன்னொரு லேடி ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க பேரு மறந்துச்சு. சௌந்தர்யா இன்னொருத்தவங்க யாரு இருந்தா? பவித்ரா. பவித்ராவை கிண்டல் பண்ணிட்டு இருக்க மாதிரிலாம் போகும். கரெக்ட். முத்துக்குமரன் தான் மேக்கப் போடுறவங்களெல்லாம் வச்சு செம்ம கலாய்ச்சிருப்பான் பவித்ராவையும் சௌந்தர்யாவையும். பேசுங்க ஆனந்த் ப்ரோ, பேசுங்க. சத்தியமா கேட்கல ப்ரோ. அவர் இன்னும் அன்மியூட்டே பண்ணலையே. அன்மியூட்ல தாங்க இருக்காரு. அன்மியூட்ல தான் காட்டுது. அனந்த் கேட்கல. அனந்த் ப்ரோ அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட் பண்ணி பாருங்க. ஆமா, அப்டேட் எக்ஸ் அப்டேட் பண்ணுங்க. விக்னேஷ் தயவு செய்து உள்ள இருக்கிறவங்க வெளியே அமிச்சாங்க மட்டும் தயவு செய்து அந்த மாதிரி இல்ல மட்டும் நாளைக்கு வந்துருவாங்க. இல்ல தரும் ப்ரோ, நான் அந்த மாதிரி சொல்றேன். நான் எப்பவுமே நான் கரெக்டா இல்ல போடுவேன். புரிஞ்சிச்சுங்க வாங்க. அப்போ ஒண்ணு சபரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அரோரா விக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுதானங்க. அதுல நாங்க சர்ப்ரைஸ். அது அது ஷாக்கிங் இல்லைங்க. சபரி ஒரு திவ்யா தான் வந்து ஷாக்கிங். அரோரா விக்ரம்லாம் எக்ஸ்பெக்டட் தான். ஆமா. ஒண்ணு திவ்யா இல்லைன்னா சபரி போனாதான் அதுதான் ஓகே. மேபி அவங்க 2 பேர் டாப்ல வருவாங்க அப்படின்னு நினைச்சதுனால ஒரு சர்ப்ரைஸா வந்துருக்கும். இல்லையே, அன்அபிஷியல் ஓட்டிங் பிரகாரம் பார்த்தா போக வேண்டிய ஆட்கள் போலையே. ஆனா ஓட்டிங் படி சாம் ப்ரோ இவ்வளவு நாள் போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 51% போயிட்டாங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது. விக்னேஷ் ப்ரோ, கவினும் நீங்க சொல்றத சாண்டியும் பார்த்தா எவிக்ஷன் கூட்டிட்டு போவாங்களா? கவினும் சாண்டியும் எவிக்ஷனுக்கு தான் வந்தாங்களா? இல்ல, அவங்க எவிக்ஷனுக்கு வரல. அவங்க சும்மா ஃபன்னுக்கு தான் வந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் அவ்வளவுதான் வந்துட்டு போறாங்க. அப்படி பார்த்தா நான் 60 தான் டைட்டில் வினரா? அப்ப திவ்யா தான் வெளியே போறாங்களா? ஒரு நாளைக்கு வெளியே பாராட்ட மலை குஞ்சிரும். இப்ப கேக்குதா ப்ரோ? கேக்குது அனந்த். நான் அப்டேட் எல்லாம் பண்ணல. சும்மா வெளியில போயிட்டு தான் வந்தேன். 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். ஆனா இப்பதான் கனெக்ட் ஆயிருக்கு. ஏதோ கேட்கணும். இல்ல ஸ்டார்டிங்ல என்ன பேசுனீங்கன்ட்டு தெரியல. இது இந்த ஏதோ ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருக்கு. யாரோ 2 பேர்த்த திரும்ப உள்ள கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது. அது உண்மையா பொய்யான்னு மட்டும் சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வாய்ப்பே இல்ல. ஓ, இப்ப எப்படி மிஸ்டர் சிகப்பு சட்டை என்ன சொன்னாருன்னா, தாங்கலாம் அந்த அம்மா வந்து சாலா நீ யாரா கூப்பிடுறது, நான்லாம் வர முடியாது போடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கேளுங்க, நான் சிம்பிளா சொல்றேன். அவர் வந்து வியூஸுக்காக அவர் போடுற டைட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒன்று. அதே மாதிரி இது ஒரு கிளிக் பேட், அவ்வளவுதான். டோன்ட் ஓவர் திங்க் திஸ். டோன்ட் கிவ் டூ மச் அட்டென்ஷன் டு தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். அவர் என்ன நாளைக்கு படி போடுறாரு, கதறியபடி வெளியே ஓடின திவ்யான்னு காலைல போட்டிருப்பாரு. எதுக்கு திவ்யா வெளில கதறி ஓடுவாங்களா? எனக்கு புரியலையே. அவர் போடுறதுலாம் அப்படித்தான். அவர் நம்ம ஸ்பேஸ்லயே அதை அப்படித்தான் சொல்லியிருக்காரு வேற. ஓகே, எனக்கு வேணா நான் ரெக்கார்டிங் எடுத்து சொல்றேன். அவர் சொன்ன ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து கூட போடுறேன். நம்ம ஸ்பேஸ்ல ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு, இது போட்டா தாங்க வருவாங்க,
இந்த மாதிரி நெகட்டிவ் தான் செல் ஆகும், இது போட்டால் தான் வந்து உள்ளே பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் உள்ள நான் வேற சொல்லுவேன் அப்படிம்பாரு. அவ்வளோதான். ஆனா ஆனா ஸ்பேஸ் போட்டு பேசுறவங்க யாருமே வந்துட்டு அந்த மாதிரி பேசுறையே. நோ பாரு நோ பிபின்றாங்க. ஆனா வந்து பார்வை பிபி மட்டும் பார்த்துட்டு தான் உள்ள இருக்காங்க. விட்டு பாருங்க, 1 மணி நேரம் விட்டு பாருங்க அப்படின்ற மாதிரியே தான் வந்துட்டு சொல்றானுங்க. இல்ல அப்படின்னா பார்வை மட்டும் கொஞ்சம் இந்த ஃபினாலேக்கு கூப்பிடலாமே. அதாவது கூப்பிட்டாங்களாம். ஆனா வந்து பாரு வந்து நான் அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணுனீங்க, எனக்கு வந்து இது விஜிஎஸ்க்கு போடுற மாதிரி பெரிய ஒரு சோஃபா போட்டு உட்கார வச்சாதான் உட்காருவேன், எனக்கு வந்து இது கொடுத்தாதான் நான் பண்ணுவேன், அது கொடுத்தாதான் பண்ணுவேன், நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்களாம். அதெல்லாமே வந்து இப்ப சேனல் வந்து இப்ப பாத்துட்டு இருக்காங்களாம். இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே சொன்னாங்கன்னா அவங்க உள்ள வருவாங்களாம். இல்ல நான் சிம்பிளா சொல்றேன் சரியா, இவங்க சும்மா இருந்தா நான் வரவே சம்பளமாவது தேவையில்ல. கிடைக்கும், இல்லைன்னா கிம்பளம் கூட கிடைக்காது. அதை புரிஞ்சுக்க சொல்லுங்க. சம்பளம் வேண்டுமா என்றால் அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லுங்க. ஏன் இல்ல எதுக்கு பண்றாங்க, அதாவது எதெல்லாம் பண்றாங்க? இல்ல ஆனந்த் ப்ரோ ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க எல்லாம் தெரியும், வேண்டாம். இல்ல ரத்திகன் ப்ரோ ஆரம்பிச்சுட்டாங்க ரிவோக் ரெட் கார்டுன்னு. தெரிஞ்ச விஷயம் தான், பண்ணட்டும். ஆமா, நான் ஃபைனல்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு ரிவோக் பண்ணிட்டாலும் அப்படியே நாளைக்கு அப்படி டைட்டில் தூக்கி கொடுத்துட போறாங்க. இப்போ வாங்கடா டேய். ஹாய் தாத்தா, ஹாய் தாத்தா. தாத்தா பொங்கல் தாத்தா, பொங்கல் வாழ்த்துக்கள் தாத்தா. பொங்கல் வாழ்த்துக்கள் தாத்தா. நன்றி, உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் தாத்தா. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ த சேம் சாமியோல். எப்படி போச்சு, நல்லா செலிப்ரேட் பண்ணீங்களா? எங்களுக்கு பொங்கல்லாம் கிடையாதுயா, அதனால ஆமாமா காலையில சொன்னீங்கல்ல. கீழே வந்து நடந்துச்சு இந்த கம்யூனிட்டியில. அதுக்கு போயிட்டு என் பேத்தி அந்த சாக்லேட் எடுக்கிற வரைக்கும் தான் பொறுமை, அதுக்கப்புறம் வந்துடுச்சு வீட்டுக்கு. குட். இன்னைக்கு எப்படி சொல்லிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு பிடித்திருந்ததா? அதான் கடைசி ஒன்றும் என்ன பண்ணுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காமெடி நல்லா இருந்துச்சு. வாட்டர்மெலன் அடிச்சது சூப்பரா இருந்துச்சு. இவர் அப்பப்போ போட்டுட்டு இருந்தாரு நம்ம வினோத் இருக்கவே கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சியா. ஓகே. மிச்சபடி ஒன்றும் பெருசா இல்லை. என்ன நாளைக்கு இருக்கும்னு நம்புவோம் தாத்தா. நாளைக்கு என்ன சாண்டி போறாரா? கெவின் சாண்டி 2 பேரும் போறாங்க. கெவின் அண்ட் சாண்டியா, சூப்பர். அவ்வளவு பெரிய ஹீரோ வருது, பெரிய விஷயம். ஆமா ஆமா, வேற இல்ல, இன்னும் பெரிய பேர் தான் கொண்டு வரணும், அதனால தான் கூப்பிட்டு வராங்க. இல்லாட்டா ஒண்ணுமே இல்லையாங்க. அவங்க வந்தா கூட சபரி வந்து ஆங்கரிங் பண்றேன்ட்டு ஆங்கர் பண்ண போறாரு நம்மள. ஐயோ, அவர் வேற ரொம்ப ஆங்கர் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் பண்ண விட மாட்டா. சாண்டி இருக்காரு, கவின் இருக்காரு, 2 பேரும் நீ சில் பண்ணு ப்ரோ, உட்காரு ப்ரோன்றாங்க. சொன்னா நல்லா இருக்கும் நிஜமா. யாராவது அவரு இன்னைக்கு போயிருப்பாரு, இல்லாட்டா எனக்கு நேத்தே தெரிஞ்ச ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் சாண்டி மாஸ்டர்கிட்ட. அபியா வந்துட்டாங்க ப்ரோ, அபியா மேல தூக்கு விக்னேஷ் வந்துட்டாங்களே. ஓகே ஓகே, சொல்லுங்க ப்ரோ. இல்ல நான் ஆர்டர் வந்து எங்கேயும் கிடைக்கல, நான் போய் ரீவாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் பாத்துட்டேன் ரசிகன், நான் மெசேஜ் பண்றேன் உங்களுக்கு. கன்ஃபார்ம் தான் போலயே. எது ஆர்டர் வைஸ் பார்த்தா பாப்போம். இல்லையா ஆர்டர் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு, தெரியல, பாப்போம். வாட்டர்மெலனுக்கு ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்களா? தாத்தா அவருக்கு கொடுத்தா அதே கேட்டகரியில வர கண்டிட்டு இருக்காங்க. அதே கேட்டகரி விஜய் டிவில எல்லா ஷோலயும் இருக்காரு, அது ஒரு ப்ராப்ளம். விஜய் டிவிக்கே ரெட் கார்டு கொடுக்கணும் தாத்தா, வாட்டர்மெலன் கொடுத்தா. அவனுங்க பண்ணாததான் இவங்களுக்கு பண்ணிட்டாரு. பாடி ஷேமிங்ல தானே. ஆமா, இவர் எப்படி இன்னும் பாடி ஷேமிங் பண்ணாம இருக்காங்க? இவர் எப்படி துடிக்கிறாரு விஜய் டிவில இருந்துட்டு பாடி ஷேமிங். ஆமா, என்ன பண்றாங்கன்ட்டு. இன்னைக்கு அவர் வந்து ஃபேமிலியை பத்தி தப்பா பேசினார்ல, அது வேறயா? ஓ யாரோ பார்த்தவங்க சொல்லுங்கப்பா.
யாருது தாத்தா யாரு? ஏ ரசிகன், நீங்க நாளைக்கு ம். காலையில இருக்க சண்டை பேசிட்டு இருக்கீங்க. நைட்டு அதை ம். விட பெரிய சண்டை போயிட்டு இருக்கு. இப்பவா? ம் அட இருங்க நிறைய ஒன் இருக்கு. என்னங்க லாஸ்ட் சண்டை டைம் இன்னைக்கு? இல்லடா விக்னேஷ், ஒன் லாஸ்ட் டைம் இல்ல. நான் தான் லாஸ்ட் டைம்லாம் சொன்னேன்ல இல்ல. திருப்பி வாட்ஸ்அப்ல. திருப்பி திருப்பின்றீங்களா? ஐயோ! தெரியாம சொல்லிட்டேன்டா. தளபதி மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் சண்டை முடிச்சு போயிருவாங்கன்னு பார்த்தா திருப்பி ஒரு சண்டை இல்லங்க. போட்டு அடுத்து சண்டையை கவின்லாம் பிடிச்சது. வந்துட்டாங்கன்னாங்களே. சரி ஓகே. சபரி எங்க ஏதோ போனாரு? முடிஞ்சிரும். அவர் உள்ள பூந்து நிறுத்துவாரு. ஒன்னும் நிறுத்தலையா சார், சட்டையை பிடிச்சு சண்டை போடுற அளவுக்கு போயிட்டாங்க சார் 2 பேரும். யார் பிரவீன் யார்? ராஜும் அவருமா? இல்ல அவர் ஒய்ஃபை பத்தி ஏதோ தப்பா பேசினாரு. வினோத் இல்ல வினோத் வாட்டர்மெலன் சார். இன்னைக்கு இல்ல தாத்தா. இன்னைக்கு நாளைக்கு தாத்தா. நாளைக்கு வர இப்ப போகிறது. ஐயோ உடனே நான் போய் லைவ் ஆன் பண்ணா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாரு. எச்சத்தட்டு கழுவிட்டு இருக்குது. ஏமா நாளைக்காமா? என்ன ஆமா தாத்தா. ஏமாத்திட்டியம்மா? நாளைக்கு அதை விட வேற ஒண்ணு இருக்கு தாத்தா. என்னது சொல்லுங்க ஐயா. நான் தாத்தா அத சொன்னா கடிச்சிருவாங்க தாத்தா அவ்வளவுதான். இல்ல சொல்லுங்க, ஏன்னா நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு ஒண்ணு போயிருந்தேன். அதுவே ஒரு காலைல ஒரு சண்டை இருக்கு தாத்தா. ஆ, டி- நானா டி- திவாகர் என்ன காலையில் எழுந்தவுடன் சண்டை. என்னவா தெரியல சண்டை இருக்கு. அது மட்டும் யார் கூட? தெரியும். கானா and திவாகர் திவாகர். வழக்கமா போடுற சண்டை தான். ஐயோ, கானா திவாகர் வச்சு செய்யட்டோங்க நல்லா. ம். இன்னைக்கு ஒரு பொறுக்கிக்கு போக்கிரி பொங்கல்னு வச்சேன் டைட்டில். நாளைக்கு வச்சிருக்கலாம் போல, தெரியல. ம். நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்க பொறுமையா. இல்ல தெரியாது எனக்கு. சரி என்ன சண்டை சொல்லுங்க. சொன்னா அடிப்பாங்கன்றீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. சண்டை எனக்கு தெரியல. அது டீட்டெயில்ஸ் ஃபுல்லாலாம். சாமியல் சொல்லுங்க. சண்டை சாமியல் அது மட்டும் தெரியும் எனக்கு. நான் டிஎம் பண்றேன். இல்ல ஃபோன் பண்ணுங்க, வாங்க வெளியில வாங்க. காலில் வரேன். காலையிலயா? இல்ல போன் காலில் வரேன்னு. காலில் வரீங்களோ கையில வரீங்களோ வாங்க. அபி டிஎம் பாருங்க. நீங்க ஃபன்னா இருக்க போது அப்படின்னா நாளைக்கு வந்து கவினும் சாண்டியும் நல்லா ஃபன் பண்ண போறாங்க. என்ஜாய் பண்ணுவோம். இருக்கு. வேற ஒரு ஃபன் நல்லாவே இருக்கு. ஃபன் அதை இருக்கு. மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் எவிஷன்லாம். அதே மாதிரி நாளைக்கு மாஸ் மூமெண்ட்ஸ்லயாவது டைட்டில் பையர் வர்றாங்களா பார்ப்போம். டைட்டில் பையர்? ஆமாங்க. என்கிட்ட வந்து டிஎம் சண்டை பேசி சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அர்ச்சனாவே சொன்னாங்க. அர்ச்சனா மாதிரி தான் திவ்யா ஆடினாங்க. சரி ஓகே நாளைக்கு ஏவி வருதுல கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். தலைவி இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. நேற்று தான் என் தலைவி என் போஸ்டர்லாம் எடுத்து ஷேர் பண்ணாங்க. நான் உன் பசங்க அதை ஷேர் பண்ணிங்க மறுபடியும் பார்த்தேன். நாளைக்கு கம்பேர் பண்ணுங்கடா பார்ப்போம்டா சொல்லியிருக்கேன். பார்ப்போம் நாளைக்கு 2 இது வரட்டும். இதுக்கு என்ன தலைவியோட ஏகப்பட்ட இது மிஸ். ஆமா இதுல பாதிக்கு மேல வரலையே. இன்னும் பெரிய சண்டைலாம் பண்ணதெல்லாம் வரல இதுல. ஐ எம் வெயிட்டிங். கத்ததெல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு தனி இதுவா போடுவாங்க பாரு, ஒரு செக்ஷனா போடுவாங்க. பேசுங்க. ஏன் யாருமே பேச மாட்டாங்க ஸ்பீக்கர்ல? எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. பேசுங்க ப்ரோ. வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாத்தையும் நீங்க தனியா போய் பேசிட்டு வந்துட்டு இங்க எங்களை இப்ப என்னடா பேசுங்க பேசுறது சொல்லி சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது. பிகாஸ் வி ஆர் த பாய்ஸ் நாளைக்கு வர்றாங்க. அதில் ஒரு ஃபன் இருக்கு. நாளைக்கு அப்புறம் ஒரு எலிமினேஷன் இருக்கு. அதுவும் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏவி வரும். அதுவும் ஃபன்னாக இருக்கும். மாஸ் ஏவி இருக்குங்க நாளைக்கு. சோ இப்போ நாளைக்கு எலிமினேஷன் சீசனோட மாஸ் மூமெண்ட்ஸ் ஏவி இருக்காதுல்ல? யாருக்கு பின்னாலே ஏவி? யாருக்கு பின்னாலே ஏவி? நாளைக்கு எலிமினேஷன் இல்லங்க. இல்லங்க 4 பேருக்குமே ஏவி கொடுத்தாங்க வெள்ளம் வச்சிருப்பாங்க. ஏவி போட்டிருக்காங்க. 4 பேருக்குமே ஏவி போட்டிருக்காங்க. ஓ நாளைக்கு போட்டது பிறகுதான் எவிக்ஷனா? ஓகே ஓகே. பட்ல வச்சேன் தாஸ்.
லட்ல நட்ல வைக்கல, வச்சு நட்ல வச்சுட்டாங்க. மார்னிங் திவ்யா பத்தி பிஆரோட ஓட்டுலாம் வந்து பண்றாங்க, கோட் வச்சு பண்றாங்கன்னு போயிட்டு இருந்துச்சு. அது ரியலா? ஆமாங்க. அது நிறைய நாங்க போயிட்டு இருக்கு அது ஃபுல்லா. லாஸ்ட் சீசனே நான் பார்த்துருக்கேங்க இதே மாதிரி. அது 2 சீசனா நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நம்ம அன்அஃபிஷியல்ல. அப்போ அஃபிஷியல்ல வந்து சபரிக்கு அதிகமா ஓட்டு வந்து குடுத்தாலும் யாரும் வந்து கதறக்கூடாது. திவ்யா வந்து அன்ஃபேர்ன்ட்டு. அப்படிதானே பண்ணுவாங்க திவ்யா ஃபேன்ஸு. அன்அஃபிஷியல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. சொல்லட்டுங்க. அன்அஃபிஷியல்ல என்னன்னா இருக்கலாம். அன்அஃபிஷியல்ல நான் இப்போ கூட போய் அந்த வெப் பேஜை நான் மாத்தி சபரி 100% கொண்டு வந்து காட்டவா? ம். ம். ஒரே நைட்ல லோக்கல் வாசம் என்னன்னா சபரி பண்ணலாங்களே. போக சொல்லுங்க. அது எனக்கு அது அது என்னாலே வெளில ஈஸியா சும்மா பண்ணலாம். பேஜே என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா கண்ட்ரோல் வச்சிருக்கேன், என்னன்னா பண்ணலாம். இதை இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கும். காசு கொடுத்தா அவன் யாரன்னா நம்பர் 1 ஆக்குவான். ஐயா வின்னர் யாருன்னு சத்தியமா எனக்கே தெரியாதுங்க ஐயா. ஹோப் என்கிட்ட சபரி வந்தா வின்னர் நல்லா சிக்கன் இருக்கும். டின்னர். நான் ஸோ ஒண்ணு சொல்றோம். நாளைக்கு ஈவினிங் 3 பேர் சொல்றோம். அந்த 3 பேர்ல ஒரு ஆள் வின்னர். என்ன ரசிகா? அதை வேணா சொல்லலாம். இன்னைக்கு கேட்டா 4 பேர்ல ஒரு ஆள் வின்னர் சொல்லுவோம். இன்னைக்கு நாளைக்கு நாங்கள் 1 குறைக்கணும். ஆமா. விக்னேஷ், நீங்க காலையிலேயே நாளைக்கு யார் போவாங்கன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப நாங்களே காலையில நல்ல தெரிஞ்சுப்போம்ல ஸ்டூடெண்ட் 3 சொல்லலாம். பேர்ல யார் வின்னர்னு. நான் காலையில நான் கன்ஃபார்ம் ஆனா நான் போஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? பட் அதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அந்த பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடும். அது வேற அதான் வேற அதான் அது லெவல்ல வேணாம். இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு எவிக்ட் பண்ணா சாட்டர்டேல நம்மளுக்கு காட்டுவாங்க, கரெக்டா? எஸ். இன்னைக்கு பண்ணிட்டாங்கங்க. நாளைக்கு உங்களுக்கு காட்டிடுவாங்க. இன்னைக்கு பண்ணிட்டாங்க. ஓ, பண்ணிட்டாங்க. சூப்பர். ஓகே. ஓகே. பாருங்க, நல்லா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ரசிகா போஸ்ட் தாத்தா எடுக்க முடியல. குடு குடு குடு. கோஸ்ட் ஒரே நிமிஷம் தாத்தா ஒரே நிமிஷம். ஜாயினாஸ் கோஸ்ட் எடுத்தியா? நீ எடுத்தா தான் நான் தாத்தா எடுக்க முடியும். ஒரே நிமிஷம் தாத்தா. இன்னும் யாரும் எடுக்கவே முடியல. ஒரே நிமிஷம். யாரையாவது எடுத்துக்கோங்க. பிரகாஷ் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க, கீழே இருங்க. நான் வந்து உங்களை திரும்ப இது பண்றேன். எனக்கு என்ன இது கோர்ஸ் எடுக்க முடியல. ரீஜாயின் பண்ணவா? இல்லைன்னா மறுபடியும் கிராஷ் ஆகி தொலைஞ்சிருமா? தேங்க்யூ தேங்க்யூ. சாரி தாத்தா. இல்லை யாருங்க வாட்டர் மெலன் எவிக்ட் பண்ணிட்டாங்களா? தலைவனை தொடவே முடியாதுங்க. ஆமா, ரீஜாயின் அவ்வளவு பண்றேன். அழுக்கு எனக்கு இது எப்படி தொட கோர்ஸ் முடியும்? அடிக்குது. அருவருப்பா இருக்கும். நீ ரெக்வஸ்ட் கொடுக்காத ரசிகா. நான் டைரக்டா உனக்கு கோர்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஓகே. இரு வரேன், நான் ஜாயின் பண்றேன். ரீஜாயின் பண்ணிட்டு வரேன். லீவ் ஆயிட்டு. ஓகே ஓகே. பேசுங்க. யாரும் பேச மாட்டாங்க. பேசுங்க லதா, பேசுங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா ட்விட்டர் ஃபுல்லா இது போட்டுட்டு இருக்காங்க. திவ்யா ஜெயிச்சா எவ்வளவு அமௌண்ட் வரும், என்னென்ன வரும் அப்படிங்கறதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பாட்டு பாடி சாண்ட்ரா வந்து மணி பாக்ஸ் எடுக்கூடாம பண்ணிட்டாங்க, கேம் சேஞ்சரு அப்படின்லாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இதுல வேற எவிக்ஷன் பத்தி சொல்றீங்களா? யாரு பிக் பாஸே அவரே அவரை எவிக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கு சீசன் லைவ்ல. மறுபடியும் பழையபடி அந்த கிரிஞ்சு லவ் கண்டென்ட் தான் ஓடிட்டு இருக்கு லைவ திறந்தாவே. ஆதிரை எப்ஜி ஒரு பக்கம், துஷார் அரோரா ஒரு பக்கம். ஒண்ணுமே இல்லைங்க லைவ்ல, பாக்குறதுக்கே எதுவுமே இல்ல. எப்ப இனி ஒரு 2 நாள் எப்படி பாக்குறதுன்னு கூட தெரியல. நாளைக்கு தேங்க் காட் சாண்டியும் கவினும் வராங்க, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னா சுத்தமா ஒண்ணுமே இல்லையே லைவ்ல, எதுவுமே இல்லைங்களே. பொங்கல் செலிப்ரேஷன் அந்த அளவுக்கு இல்லையே.
ஒரே நிமிஷம் ரசிகா அப்படியே டேரக்டா கோஸ்ட் கொடுத்துருமா உனக்கு. இன்னைக்கே ரொம்ப போரா போன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம லைவ் இடையில கொஞ்சம் பார்த்தேன், அதுக்கப்புறம் போரா போன மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன வாட்டர் மெலன் யாரையோ பத்தி பேசியிருக்கிறாங்க. எல்லாம் யார பத்தி பேசினாரு? யாராவது பாத்தீங்களா லைவ் இன்னைக்கு? அவன் ஏதோ பிரவீனோட பிரவீனோட ஒய்ஃப பத்தி பேசினான் பிரவீனோட போல. ஒய்ஃப பத்தி பேசியிருப்பாங்கங்க. அந்த பொண்ணெல்லாம் எப்படி இவர் கூட குடும்பம் நடத்துது இந்த மாதிரி ஆள் கூட அப்படிங்கிற மாதிரி ஏதோ வார்த்தை விட்டுருப்பாராட்டா இருக்குங்க. ஏன் அவங்கள சந்தேகப்பட்டையில அப்படிலாம் வார்த்தை விட்டாரு, ரொம்ப வார்த்தை விட்டாரு. ஒரு போஸ்ட் பார்த்தேன், திவ்யாக்கு வந்து இன்னைக்கு முழிச்சோன்னே பொங்கல் முழிச்சோன்னே கனவு வந்துச்சாமா கப்பு ஜெயிச்ச மாதிரி. அப்போ சபரி சொன்னாங்களாமா கங்க்ராட்ஸ். திவ்யா சொன்னாங்களாமா அது கப்பு உனக்கு ஜெயிச்ச மாதிரி கனவு ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். கேக்குதாயாப்பா? கேக்குது. அப்பா ஓகே. அந்த இல்ல சபரி தான் எவிக்ஷனோ நாளைக்கு. திவ்யாக்கு எத்தனை வாட்டிங்க கனவு வரும்? புரியல. லாஸ்ட் ஒரு கனவு வந்திருக்கு. இல்ல இப்ப சொன்னது யார்கிட்ட சொன்னாங்க? சபரி கிட்ட சொன்னாங்களா? அப்ப இதே கானா வினத்துக்கிட்டே சொன்னாங்களே. கனவுல தான் வாழ்றாங்க போல சாம். இதே ரசிகா லாஸ்ட் ஒன் டைம் கனவு இருக்கட்டும். இல்லையா அவங்க சொன்னாங்க தெரியுமா, கரெக்டா பாயிண்ட் பேசுற, போல்டா இருக்கிற, நியாயமா பேசுற, அது எல்லாமே அவங்க கனவுல தான் கண்டிருக்காங்க. ஆனா வெளில பேசும்போது இங்க சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான் பிரச்சனையே. ஆமா, வியன்னா அப்ப கொடுத்த ரியாக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் சூப்பரா பேசுவாங்க. யாருமே அதுக்கு கிளாப் வந்து ஒரு ஹானஸ்டா தட்டல. என்னங்க பண்ண முடியும்? எப்படா சொன்னீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிரு விக்கல்ஸ் நினைச்சிருப்பான். என்ன சொல்றாங்க புதுசா இருக்கே. தாத்தா கிட்டதான் உனக்கு கேட்கணும். அந்த சபரிக்கு வந்து கை வந்து உண்மையிலேயே உடைஞ்சிருக்கா தாத்தா? இன்னைக்கு வந்து அந்த கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் பயங்கரமா கை உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவருக்கு சர்ஜரி பண்ணி உள்ள இது வச்சிருக்காங்க. ஓகே. ராட் ஏதோ வச்சிருக்காங்க. அது இல்லாம டெண்டனைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அந்த கையில ஒரு இது போட்டிருக்காரு பாருங்க, கிளவுஸ் மாதிரி. அது காப்பரல் டனல் இல்லாட்டா டெண்டனைட்டிஸ் ஏதாவது இருக்கணும். அது ரெண்டு இருந்தாதான் அந்த மாதிரி வைப்பாங்க. ப்ரோ நாளைக்கு தான் அப்டேட் கொடுக்குறேன்னு இன்னைக்கு அப்டேட் கொடுத்துட்டீங்க. என்ன அப்டேட் கொடுத்தேன்? அதாவது ரசிகா லாஸ்ட் ஒரு டைம் தானே கனவு கண்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப அதுதானே ஏங்க 2-3 நாளா ஷோ முடிய போகுதுன்னு சொன்னீங்க. ஏங்க நீங்க வேற முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக லாஸ்ட் டைம் சொல்றாங்க. ஏங்க நீங்க என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? சரி நாளைக்கு மட்டும் இந்த ஒருவேளை இந்த பேரை மட்டும் நீங்க சொல்லுங்க, அப்புறம் நாளைக்கு பாத்துக்கிறேன். ஆனா சாமு ஊமக்கு சும்புன்னுவாங்க. சூப்பர் யானி. ஏன் தாத்தா இப்ப பேசுறது நீங்க தானே? நான் இல்ல, ஆனந்த். ஆனந்தா? ஐயா ஆனந்த் சார் சொல்லுங்க. என் பாஸ் வந்திருக்காங்க. பாஸ் ஹாப்பி பொங்கல் பாஸ். ஹாப்பி பொங்கல் விக்னேஷ். ஹாப்பி பொங்கல் சாம். தாத்தா ஹாப்பி பொங்கல் தாத்தா. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஹாப்பி மாட்டு பொங்கல் ஆயிடுச்சுமா. இந்தியால இல்ல இப்ப நீங்க சொன்னதுக்கு விக்னேஷ் நீங்க ஏன் அது சிரிச்சீங்க? அப்ப அவர் வந்து மாடர்ன் சொல்றதுக்காக சிரிச்சீங்களா இல்ல எதுக்கு? இல்ல இந்த இதே மாட்டு பொங்கல் விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சிரிச்சேன். ஏன்னா இந்தியால 12 மேல ஆயிடுச்சுல, அதனால தான். கேக்குதா? நல்லா சமாளிக்கிறீங்க. இல்ல சிரிக்கிறது நல்லா சிரிச்சுட்டு நல்லா சமாளிக்கிறீங்க. சிரிக்க கூட கூடாதுங்க. என்ன பாஸ் அப்படிங்க பாஸ். அப்புறம் பிக் பாஸ்லாம் எப்படி பாத்தீங்களா இல்லையா?
இல்ல நான் இன்னைக்கு அவங்கதான் வியனா போனதுக்கு அப்புறம் பாக்குறதே இல்லையே. வியானா உள்ள உள்ளதானங்க இருக்காங்களே அப்புறம் வியானா என்ன? உள்ள இருக்காங்க உள்ள. இல்ல இல்ல எவ்வளவு ஏன் சாம் கியூட்டா தெரியுமா? ஏன் சாம் ஏங்க வியானா உள்ள வந்த போது நான் அந்த அளவுக்கு பாக்கல. இல்ல கொஞ்சம் ஒர்க்ல பிஸி அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் இன்னைக்கு வந்தது சரி பொங்கல் விஷ் பண்ணலாம் தான் வந்தேன். பிளஸ் இங்க வந்தாலே சும்மா இருந்தா கூட எங்க நீங்க பேசுங்க வியானா 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 நீங்க வியானா ஃபேனு திட்டுவாங்க. சரி எதுக்கு ஏங்க இன்னைக்கு ஏனாங்க என்ன குறைச்சல இன்னைக்கு வந்து பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு சூப்பரா பொங்கல் வச்சாங்க. அதுக்கு ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தான். சம்பந்தா சின்ன சம்பந்தாவோ ஏதோ சம்பந்தான்னு போட்டு டேய் இது சம்பந்தா தெரியுமாடா வியனாவா பொங்கல் வச்சாங்க இன்னைக்கு? எல்லாரும் தான் சேர்த்து வச்சாங்க. ஏன்னா நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். சரி சரி. ரசிகன் என்ன கலர் இல்ல என்ன கலர்ல வந்துச்சுன்னு கேட்கலாம் தான். பொங்கல் பீட்ரூட் போட்டிருப்பாங்க. இது பீட்ரூட் பொங்கல். இல்லப்பா கேரட் நீ கேரட்டா? ஓகே. இல்ல சாம் எப்படின்னா ரசிகன் நான் வரும்போது இன்னைக்கு வியானா பொங்கல் வச்சாங்கன்னு அபி வரும்போது சாண்ட்ரா என்ன மாதிரி இன்னைக்கு பண்ணாங்க தெரியுமா அபி தெரியுமா? அப்படி இருந்துச்சு அபி அப்படின்னாங்க. சாம் வந்தானா சபரி இன்னைக்கு மாசா கயிறு இழுத்தாரு. இன்னைக்கு அந்த டான்ஸ் எப்படி பண்ணாங்க தெரியுமா சாண்ட்ரா? அப்படி அதான் சொல்லிருப்பாங்க இன்னைக்கு அக்கா இருந்தாங்கன்னா. சபரி சாம் வந்தானா அடுத்து சொல்லணும் சபரி நீ கயிறு இருக்கும் போட்டுல அது ஒரே ஆளா மொத்த பத்தியும் தூக்கி எரிஞ்சா பாத்தீங்கல்ல அப்படி சொல்லி வரணும். ஆனா இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணது தாங்க சூப்பருங்க. எல்லாரும் நெய் பொங்கல் வைப்பாங்க, இவங்க பொய் பொங்கல் வச்சாங்க இன்னைக்கு. வாயை திறந்தா பொய்ங்க காலையில இருந்து. என்ன போய் சொன்னாங்க? எல்லாமே பொய் தான். எது தாத்தா? ஏங்க அவங்க அந்த அந்த பிரச்சனை ஆச்ச திவ்யாக்கு அது எல்லாமே போய் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இவர்கிட்ட. அவரே ஒத்துக்கல, அவங்க ஹஸ்பண்டே ஒத்துக்கல. எந்த மேட்ரு? எந்த மேட்ரு சாம்? பாத்தியா? ஆக்சுவலா அந்த பாட்டு திவ்யா உண்மையாலுமே அவங்க வேணும்ட்டே தான் பாடினாங்க. கனிக்கிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களே சொல்லிருக்காங்க தாத்தா கனிட்ட சொல்லி. கனிக்கிட்ட சொல்லி சிரிச்சு பாட்டு இல்லைங்க, பாட்டு இல்லைங்க. அந்த துணி எல்லாம் எடுத்து வைக்கிறோம், பொட்டி கேட்கறாங்க, உங்க துணி எடுத்து வைக்கிட்டோம் தான் கேட்டாங்க அவங்க. இல்ல இல்ல அவ துணியை வைக்கணும் அப்படின்னு. இல்லையே அப்படி இல்லையே அப்படின்னு பிரஜின் அவ கேட்பாரு. துணியை வந்து அவங்க பெட்ல வைக்கிறதுக்காக இவங்க எங்க உட்கார்ந்துருந்தாங்கன்னா இல்ல இல்ல பிரஜின் சொல்லுவாரு நான் பார்த்தேன் அப்படி இல்லைன்னுவாரு. இல்ல இல்ல அச்சா அப்படிதான் அச்சான்னு. கேளுங்க தாத்தா நான் சொல்றேன். அங்க சினாரியோ வந்து அமித் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை முன்னாடியே. அவங்க வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை ஷேரிங் அ பெட் டுகெதர். பிரஜின் வந்து பக்கத்து பெட்ல தூங்கிட்டு இருந்தாரு. The night when Prajin got eliminated, Sandra was sitting in Prajin's bed, not on her bed. திவ்யா அங்க கேட்டது வந்து அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்து பிரஜினோட அந்த கீழே இருப்பான் தெரியுமா அந்த பெட்ல நான் வச்சிடுறேன். ஏன் தான் வந்து என் பெட்ல நான் வைக்கணும், அதுக்காக நான் பண்றேன், எடுத்து வைக்கிறேன், நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி கேட்டனால தான் அங்கே டென்ஷன் ஆவாங்க. நான் பெட்டு மாத்திரன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் பிரஜின் இப்போ லெஃப்டாக இருக்கான்னு சொல்லி அங்கே வந்து நான் ஒன்று அங்கே உட்காந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ஃபீலிங் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவ திருப்பி என்னை வந்து அந்த இடத்த பெட்டை விட்டு மாற்றி அந்த பெட்டில் அவள் துணியை வைக்கிறதுக்காக தான் அவன் பண்ணா அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. திஸ் வாஸ் சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன் லாங் பேக். அமித்